ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்னைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஆச்சு. எக்ஸாக்டாக வெர்ஜின் சிபிஆர் நம்ம சப்போர்ட்னு சொன்ன இடத்துல வந்துட்டு கேப் டவுன் ஆயிட்டு, மேலே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ப்ரைஸ் சிபிஆர் ரெண்டுமே இருந்தது. ஸோ அந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு அகைன் வெர்ஜின் சிபிஆர்ட்ட இன்னொரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ இங்கேருந்து மோடி வந்துட்டு போயிட்டு திரும்ப க்ளோசிங் ப்ரைஸ்ட்ட செல்லிங், திரும்ப ஒரு ஸ்ட்ரெச். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வந்து க்ளோசிங் ப்ரைஸ்ட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் செல்லிங் ட்ரேட் இந்த ஸ்ட்ரெச் கேப்சர் பண்ணிக்கலாம், பையிங் இந்த ஸ்ட்ரெச் தென் செல்லிங் 3 டைப் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து இன்னைக்கு கிடச்சிருந்தது ஆராம்சே. ஸோ நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு அந்த டோட்டலி பார்த்தீங்கன்னா 48,000லேருந்து 250க்குள்ளேயே டோட்டலாக க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஆஃப் 300 பாயிண்ட்ஸ் அப் அண்ட் டவுன் மூவ் ஆயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 48,048ல வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? அதை வந்து நம்ம எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்துட்டு 48,048 ஒரு செகண்ட். ஓகே, இதை வந்து நான் எல்லோ லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பிவிசியை வந்து டெக்ஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்குவோம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 48,048. ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை தாண்டி என்னென்ன இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இன்னைக்கான லோ ப்ளஸ் ப்ரீவியஸ் டே ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா 48,271ல இருக்குது. ஓகேங்களா? ஸோ 257ல இருக்குது. ஸோ இது ரெண்டையுமே க்ளோஸ் பண்ணிச்சு. அப்புறம் இன்னொரு லெவல் இன்னைக்கு நம்ம மார்க் பண்ணது நாளைக்கு நம்ம மார்க் பண்ணாமல் இருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்ஜின் சிபிஆர். இன்னைக்கே ஆல்ரெடி வெர்ஜின் சிபிஆர் மல்டிபிள் டைம், ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம் டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வெர்ஜின் சிபிஆர் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஈஸியான ஒரு பையிங் ட்ரேட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி சிபிஆர் ரீச் ஆனதுக்கப்புறம் செல்லிங் ட்ரேட் எடுத்தவங்களுக்கும் நல்ல ஒரு செல்லிங் ஸ்ட்ரெச் இருந்திருக்கும். இந்த வீக்கெண்ட் அதை பற்றி ஒரு எஜுகேஷன் வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணுறேன்னு ஒரு லெஃப்ட் ட்ரேட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு இந்த வெர்ஜின் சிபிஆர் நம்ம மார்க் பண்ண தேவையில்ல. ஏன்னா இன்னைக்கு இது மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயிட்டனால நாளைக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை பிரேக் த்ரூ ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேலே வந்து ஒரு வெர்ஜின் சிபிஆர் சொல்லியிருந்தேன். அது என்ன லெவலில் இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னா, ஆல்ரெடி நேற்று வீடியோலேயே மார்க் பண்ணியிருந்தோம். 48,600லேருந்து 393 வரைக்கும் இருக்குன்னு சொன்னேன். நியர்லி ஆல்மோஸ்ட் 400னே வச்சுக்கலாம். பட் நம்ம 393ன்னு எக்ஸாக்ட் லெவலே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, அது இன்னும் வேலிடாக இருக்குது. ஏன்னா இன்னும் கேண்டில்ஸ் வந்து அதில் பாஸ் ஆகலை. ஸோ இது வந்து டில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒன் செகண்ட், நான் இது ரெசிஸ்டன்ஸ்னு மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. பட் நம்மளோட சப்போர்ட்டாக இருந்த வெர்ஜின் சிபிஆர் இன்வாலிட் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. வெர்ஜின் சிபிஆரை பற்றி இன்னுமே படிக்காதவங்க யாராவது புது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்துட்டு டுமாரோ சிபிஆர் வந்துட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டெய்லியை தூக்கி விட்டாச்சு, டுமாரோ போட்டுக்கிறோம். வீக்லி பிவட்ஸ் இருக்கட்டும். இப்போ டுமாரோ சிபிஆர் வந்து நம்ம ஆன் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்க போகுது மார்க்கெட்டுன்றதை அனலைஸ் பண்ணலாம். டெய்லி சார்ட்டில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்வெர்டட் ஹேமர் மாதிரி கண்டினியூஸாக க்ரீன் கேண்டிலாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதுங்கிற பட்சத்தில் இந்த லெவல், அதாவது 48,950 இந்த லெவல் இருக்கு இல்லைங்களா, 900 இந்த லெவல், இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, எஸ்பன் ப்ரீவியஸ் டே லோவை வந்து பிரேக் பண்ணிடுச்சுன்னா 900 கண்டிப்பாக கீழே வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் அப் சைட் போயிட்டு 250 வரைக்கும் சைட்வேஸ்லேயே டெட் சைட்வேஸ்லேயே போயிட்டே இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் நாளைக்கு இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுதோ, ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனோடனே ஃபர்ஸ்ட் கேன்லே ரெட் கேனில் பிரேக் பண்ணுது இந்த இந்த எஸ்1 ப்ரீவியஸ் டே லோவை அப்படின்னா, ரெட் கேனில் பிரேக் பண்ணுதுன்னா தென் லோவர் அண்ட் லோவர் ஸ்விங்ஸில் நம்ம ட்ரேடு கீழே 47,500 தென் 250 வரைக்குமே நம்ம டார்கெட்ஸ் வந்துட்டு ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா? நம்மளோட டார்கெட்ஸ் 47,500 47,250 வரைக்கும் நம்மளோட டார்கெட்ஸ் வந்துட்டு ஓப்பனாக இருக்குது. ஓகேங்களா? இது ஃப்ளாட் ஓப்பனிங்க்கு சொல்கிறேன். சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கேப் அப் ஆகுது 150 அந்த ரேஞ்சில்னா, கண்டிப்பாக இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக சைட்வேஸில் தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சைட்வேஸில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ சைட்வேஸில் இருந்துட்டு சப்போஸ் நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிற காரணத்தினால ஆஃப்டர்நூன் மேலே ஒன்றும் பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா, உங்களுக்கு டார்கெட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் லைன் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் லாஸ்ட் லைன் நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி இந்த லெவலுக்கு வந்து மல்டிபிள் டைம் 250க்கு டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் லைன் இனிமேல் வந்து நோ மோர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகாது. ஏன்னா நாளைக்கு அப்படி கிராஸ் ஆகுதுன்னா, நாளைக்கு பிவட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீக்லி ஹை ஒன்று, R1 ஒன்று, ப்ரீவியஸ் டே ஹை 3 பிவட்டி கிராஸ்
பண்ணி தான் போக போகுது. ஆல்ரெடி இந்த இடம்லாம் மல்டிபிள் டைம் டெஸ்ட் ஆயும் இருக்கு கன்டினியூஸா 3 டேஸ். ஸோ இதோட டார்கெட் ஒரு 500 பாயிண்ட்ஸாவது போகும். ரவுண்ட் லெவலா 48,500 to 600 வரைக்கும். ஓகேங்களா? இது ஆஃப்டர்நூன் மேல பிரேக் அவுட் குடுக்குது. இந்த இடத்துல கன்சாலிடேட் பண்ணி பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்படின்னா, மேல வந்து பையிங்க்கு அப்சைட் டார்கெட் நல்லாவே இருக்கு. அதாவது ஒரு 500 பாயிண்ட்ஸ் டார்கெட் பிளான் பண்ணலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அ எங்கன்னு கேட்டீங்கன்னா 47,800 இந்த ரேஞ்ச்ல கேப் டவுன் ஆகுது அப்படின்னா, நீங்க லோவர் அண்ட் லோவர் பிரைஸ் ஆக்ஷனுக்கோ, இல்ல பிரைஸ் ஆக்ஷனுக்கோ நீங்க வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். எடுத்தோனே செல் பண்ணிடாதீங்க. ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன் எத பொறுத்து போகுது? ஏன்னா டெட் சைட்வேஸ்ல அங்கேயே கூட ரிமைன் ஆயிரலாம் மார்க்கெட். இல்ல ஃப்ளோல கீழயும் போகலாம். ஏன்னா எலக்ஷன் வரைக்கும் மார்க்கெட்ட வந்துட்டு எலக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் பெரிய மொமெண்டம் குடுக்காம கூட வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நான் எதையுமே நீங்களா டிசைட் பண்ணிட்டு கேண்டில் சைஸ வச்சு அக்ரெசிவ் ட்ரேட்ஸோ, இல்ல ரிப்பீட்டட் ட்ரேட்ஸோ, மல்டிபிள் டைம் ஸ்டாப் லாஸோ குடுக்காதீங்க. ஏன்னா எல்லாமே மார்க்கெட் சுப்பீரியர். எல்லா நியூஸ்க்கும் ரியாக்ட் ஆகும் மார்க்கெட். ஸோ நம்ம டிசைட் பண்ற அன்னைக்கு டிசைட் பண்ண மாரி மார்க்கெட் போகாது. நம்ம அனலைஸ் பண்ணி அந்த அனலைசிஸ்க்கு ஏத்த மாரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டர்ன் வருதுன்னா எடுங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. இல்ல 2 ஸ்டாப் லாஸ். டார்கெட் கிடைச்சா எடுங்க. இல்லைன்னா அக்செப்ட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் டேவா பாருங்க. ஸோ இதுதான் 3 டைப் ஆஃப் ஓப்பனிங்ஸ் நான் சொல்லியிருக்கிறது. ஃப்ளாட் ஒண்ணு, கேப் அப் ஒண்ணு, ஸ்லைட் கேப் அப் ஒண்ணு, அப்புறம் கேப் டவுன் ஒண்ணு. 3மே சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நெனைக்கிறேன். அ மேல நான் வெர்ஜின் சிபிஆர் பத்தி சொன்ன பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே நான் சொல்றது தான் அகைன் அண்ட் அகைன் ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட், ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங்ல. அதுக்கப்புறம் தான் செட்டப். அதாவது வந்துட்டு அம் நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களால செட்டப்ப நோக்கி ஃபோக்கஸ்டே முடியும். செட்டப் 20, 30% தான் செட்டப்லயும் வொர்க் பண்ண வேண்டியது இருக்கு. பட் ஸ்டில் நீங்க இதெல்லாம் இல்லைன்னா, உங்களால செட்டப் ஃபோக்கஸ்டா வொர்க் பண்ணவே முடியாது. திரும்ப திரும்ப அந்த மணி லாஸ், அந்த மணி எப்படி அரேஞ்ச் பண்றது, இந்த ஒரு சைக்கிள்குள்ளேயே லூப் மாரி பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கண்டிப்பா குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. அம் அண்ட் தென் நம்மளோட ஷார்ட்ஸையும் வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஷார்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு 1 மினிட் லெஸ் தென் 1 மினிட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்க. லைக் குடுத்துருங்க நம்மளோட வீடியோக்கு. யாராவது புதுசா டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் குடுத்துருக்கேன். Zerodha and Upstox நான் யூஸ் பண்றது. ஸோ அதுல வந்துட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்லயோ, இல்ல ஷிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற மெயில் ஐடி மூலமா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். தேங்க் யூ.